ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனசிலாயோ மாமா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கோயம்பேடு மார்க்கெட் போக போகிறோம். காலையிலே கிளம்பிட்டோம். நம்ம காரில் போயிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்சதுனால எல்லாருக்கும் ஒரே தூங்கு மூஞ்சியாக இருக்குது. சாச்சா தூக்கம் வருதா? கோயம்பேடு வந்து மார்க்கெட்டில் நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இல்லம்மா, வந்ததே கிடையாது. இப்பதான் இவ்வளவு வருஷத்துல இப்பதான் கோயம்பேடு மார்க்கெட்டை நான் முதல்ல பார்க்க போறேன். ஆமா, உண்மையில சாச்சாவும் பார்த்தது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். சொல்லுங்க. இல்லம்மா, நான் பார்த்ததே கிடையாது, போனதே கிடையாது. அதான் பார்க்க போறோம் மார்க்கெட்டு. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சொல்லு. வீடியோக்குள்ள போலாம். கர்ணி பழமா? வந்து சேர்ந்தாச்சு. பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. இதெல்லாம் வந்து ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு செப்பரேட்டாக இருக்குது. நம்ம வந்து ரீட்டெயிலில் வாங்குகிற இடம் வந்து தேடி கண்டுபிடிச்சி போகணும். இனிமேல் செமையாக இருக்குங்க. சீர்வரிசை வைக்கிற தட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சீர்வரிசை வைக்கிற தட்டு தான். இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கம் அந்த கடை தான் இருந்துச்சு. இதுக்குள்ளேயே நடந்து தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். மெயினாக வந்து இதெல்லாம் கூட கொஞ்சம் வாங்கணும். இதெல்லாம் வரும்போது தான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டெல்லாம் போட்டு ஒரு 6:30, 7 அந்த மாதிரி தான் டைம் இருக்கும். அந்த டைம்லேயே கூட இவ்வளோ ஆட்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹோல்சேலாக வாங்குறது வந்து வேறு இடத்துல வந்து நம்ம வந்து ரீட்டெயிலாக தான் வாங்க போகிறோம். வெஜிடபிள்ஸுக்கு வேறு இடம், ஃப்ரூட்ஸுக்கு வேறு இடம், அந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் இதெல்லாம் வந்து பார்க்குறேன். ரொம்ப இந்த மாதிரி இவ்வளோ இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதான் சரி பேசிகிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாங்கணும். அதை வெயிட்டாக இருக்கும்ல, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு திரும்ப வரும்போது தேங்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு போகிறாங்க. வெத்தலைலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பழம் வாங்குறது மாதிரி இருந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தில் வந்து 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா கோயம்பேடு மார்க்கெட்லேயே வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வாங்கும்போது நல்ல ரேட்டு கம்மியாகவே கிடைக்கிது. அதுவும் இல்லை, ஒரே இடத்துல நம்ம எல்லா ஐட்டம் ஃப்ரூட்ஸும் நமக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துச்சுன்னா. ஆனால் ஒரு 10:30க்கு மேலே தான் நீங்கள் காலையில் வரீங்க அப்படின்னா இதை விட ரேட்டு இன்னும் கம்மியாக உங்களுக்கு நல்லபடியாக வாங்க முடியும். நாங்கள் விடிய காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கு தான் போனேன். அதனால் கொஞ்சம் ரேட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அங்கே வாங்குறதை விட இங்கே வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில். கிடைக்காத ஃப்ரூட்ஸே கிடையாது. காய்கறியாக இருந்தாலும் அப்படி தான். நான் தமிழ்நாடு ஏஷியாவிலே வந்து பிக்கெஸ்ட் மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து முதல் டைமில் இப்போ தான் பார்க்குறேன் நான் இந்த மார்க்கெட்டே. எனக்கு ஐயோ அப்பா, இவ்வளோ இடமா, இவ்வளோ கடையா அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா என்னென்ன வாங்கணுமோ நம்ம எல்லாமே வாங்கலாம். காய், ஃப்ரூட்ஸு, மற்றபடி மளிகை சாமான் என்ன வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல வாங்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் அலையணும். ஒவ்வொரு வாட்டி வாங்கிட்டு பையை தூக்கிட்டு போய் காரில் வச்சுட்டு வரணும். திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப வாங்கணும், திரும்ப கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதனால் நம்ம ஒரு 2-3 வாட்டி வாங்கி தான் கொண்டு போய் வச்சுட்டு தான் வந்து திரும்ப வாங்கினோம். அதனால் மொத்தமே வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வர்றது பெஸ்ட்டு. ஆப்பிள் நல்லா இருக்கு. ஆப்பிள் தான். கிவி இருக்கு பாருங்க. எங்கே இருக்கு?
சாப்பாடு இதெல்லாம் வேஸ்ட்டாக கொண்டு தட்டி போட்டுச்சு. சுத்தி காட்டு ஸ்ட்ராபெரி இது எவ்வளோ கேஜி? அங்கோட்டு போகும்போது இப்போ நாங்கள் எதுக்காக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குகிறோன்னா எங்கள் நாத்தனாரோட வீடு கிரகப்பிரவேசம், அதுக்காக தான் வாங்கிட்டு இருக்கோம். சென்னையில் தான். நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் காலையில் கிளம்பி வந்தது. இன்றைக்கி வந்து வாங்கி வச்சு எல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவன் 2 பாக்கெட் வாங்கினான். நாளைக்கு எல்லாம் இருக்கு சூப்பராக இருக்கும்ண்ணா. நாளைக்கு சூப்பராக இருக்கும். என்ன சாப்பிட்றேம்மா? எவ்வளோப்பா? ஒரு கவலி கொடுங்க. ஒரு கவலி பத்தாது, இதான் ஒரு கவலி. நம்ம கோயம்பேடு போய் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சீர்வரிசை வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் காலையில் போய் காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000-11,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இதில் டிக்கியில் வர அடிக்கி வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க. 15 வெரைட்டி ஃப்ரூட்ஸ். நாளைக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் நாம் தான் சீர்வரிசை வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் காலையில் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதே டயர்ட் ஆகிடுச்சு, ஒன்றுமே சாப்பிடல. விடிய காலையில் எந்திரிச்சு வந்தது 6 மணிக்கு கிளம்பி வந்தது. இப்போ மணி 10 ஆகுது. அதெல்லாம் வாங்கியாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தட்டு வைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ காலையில் வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தது. இப்போ என்னன்னா பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. சாட்டர்டே இருந்தாலும் டிராஃபிக் இருக்குது. பொங்கல்ன்றதால பொங்கல் முடிஞ்சு இன்னும் யாரும் மெட்ராஸுக்கு வரல, கிளம்பி நிறைய பேர் இருந்தாலும் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இப்போ எப்படி இப்போ வீடு போய் சேரும்போது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சீர்வரிசை தட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சி தான் வீடியோ எடுக்கல. இந்த தட்டு மட்டும் வீடியோ எடுத்திருக்க பாருங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. கவரில் பேக் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நைட்டுக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. காலையில் தான் கொண்டு போய் இறக்கி வச்சேன். அதனால் இப்படி தான் வைக்க முடிஞ்சுது. விடிய காலையில் 3:30க்கெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து எல்லாமே கவர் போட்டு வச்சோம். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.